மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் வீணாக கடலில் கலக்கிறது. அதே சமயம் சுமார் 80,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரின்றி வறண்டு கிடக்கின்றன. இந்த முரண்பாடுகள் ஏன்? இதற்கான தீர்வு என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காவேரி பெருக்கெடுத்தால் கொள்ளும் இடம் கொள்ளிடம் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப கடல் போல காட்சியளிக்கிறது கொள்ளிடம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அணைக்கரையை வந்தடைந்தது. அணைக்கரையிலிருந்து காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் நீர் பிரித்து விடப்படுகிறது. இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றின் ஒரு கரை கடலூர் மாவட்டத்திலும் மற்றொரு கரை மயிலாடுதுறை மாவட்டத்திலும் உள்ளது. இந்த ஆண்டு கரையோரத்தில் சுமார் 100 கிராமங்கள் உள்ளன. ஆனால் அணைக்கரையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் நீர் வீணாக பழையார் வழியாக சென்று கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சுமார் 80,000 ஏக்கர் விளைநிலங்கள் நீர் இல்லாமல் வாடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு பாசனம் புதுமணியாருடைய பாசனங்க. புதுமணியாருக்கு பாசனம் எப்படி தண்ணி வருதுன்னா அணைக்கரையிலேருந்து ராஜவாய்க்கால் வழியாக கொடுத்து ஊசி வாய்க்காலில் கொடுத்து எங்களுக்கு வரணுங்க. 200 தான் எடுக்கிறாங்க. 500 எடுக்கலாங்க. அந்த வாய்க்கால்லேருந்து 500 எடுக்கலாம். ஆனால் 200 தான் எடுக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. புதுமணியார் காஞ்சி போய் கிடக்கு. எனக்கு ஒரு வருஷம் அது தண்ணி போன வருஷம் மேட்டூர்ல தண்ணி இல்லை, நீங்க ஒத்துக்கிறேன் கரெக்டா. இந்த வருஷம் ஏங்க 2 லட்சம் தண்ணியை கொண்டு போய் கரையில விடுறீங்க, அணைக்கரையில விடுறீங்க, கீழே இறக்குறீங்க. அந்த தண்ணியை கொண்டு என் வயல்ல விட்டா நாங்க ஏதாவது பெரிய ஆளா ஆயிடுவோமா? தண்ணியை நம்பிதானே நாங்க இருக்கிறோம். ஒரு போகம் தண்ணியை நம்பிதாங்க நாங்க விவசாயம் பண்றோம். கொள்ளிடம் ஆற்றிலிருந்து வீணாக கடலில் சேரும் நீரை சேமிக்க அலக்குடி அருகே தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகள் பல ஆண்டுகளாக விடுத்து வரும் கோரிக்கையாகும். ஆனால் தடுப்பணை கட்டப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்த போதிலும் அது கிடப்பில் போடப்பட்டு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் கூட்டம் போட்டிருந்தாங்க மயிலாடுதுறையில. மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி எந்தெந்த பகுதி தேவையே உடனடியாக எல்லா வாய்க்காலுக்கும் திறந்து விடுங்க, குறுவை நட்டுருக்கவங்களுக்கு தண்ணி தேவைலாம் அந்த பகுதி கொடுக்க வேணாம் அப்படின்னு அவர் ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் பிடபிள்யூ ஆபீஸ்ல ராஜவாய்க்காலுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாசன வாய்க்கால்களிலும் தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கடலில் வீணாக கலக்கும் நீரை பயிர்களுக்கு மடைமாற்றிவிட வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து பிரசன்ன வெங்கடேசன்.